வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ டவுனில் போயிட்டுருக்கு. இந்த டவுனில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா டவுனில் போயிருக்கு. ப்ரீவியஸ் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுனில் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிஃபோர் நம்மளால் வாங்க முடியுமான்னு பார்த்துருந்தோம். ஏன்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூடாக தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூடாக தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட். ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 25% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 3400ங்கிற ப்ரைஸ் வரைக்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2470ங்கிற ப்ரைஸில் போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் அடித்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுன்னு எதிர்பார்க்குற சமயத்தில் மார்க்கெட் டவுனில் போக ஆரம்பிச்சிது. அது டவுனில் போக ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா எகெயின் டவுனில் நல்லா போயிட்டுருக்கு. இப்போது அதோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 2800 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. இதில் அடித்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறுன்னு பார்க்கும்போது ஏறல, திருப்பி டவுனில் தான் போயிட்டுருக்கு. இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு காம்படிட்டராக இப்போ வந்து கிராசிம் வந்து வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபா முதலீடு போட்டு பெயிண்ட் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்டும் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு. சரி, இனிமேல் பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல், ஏதாவது ஹோம் ஃபங்க்ஷன், இனாக்ரேஷன் இந்த மாதிரி இதில் தான் அதிகமாக இவங்கெல்லாம் ஏஷியன் பெயிண்ட்னு சொல்லி வாங்க போகும்போது மட்டும்தான் இவங்களோட ரெவன்யூ க்ரோத் ஆகும். இப்போ இவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாக போனாலும் சேல்ஸும் கொஞ்சம் இதாகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்டும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக போய் இப்போ இறங்கி போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 வரைக்கும் 12,800 வரைக்கும் போயிடுச்சு. அதில் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9,480 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இருக்குது. இது வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை 13,000 தொட போணுது. பட் ஆனால் தொட முடியல. அந்த டைமில் நிஃப்டி இறங்க ஆரம்பிச்சதுலேருந்து இதுவும் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் உள்ள கம்பெனிஸ். இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அடுத்த கம்பெனி என்னென்னு பார்த்தா பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,800 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கிது. இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஏறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதுவும் ஏறல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா 15% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. இதுவும் நிஃப்டி 50ல் உள்ள ஒரு கம்பெனி. அடுத்தது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 வரைக்கும் டச் ஆகிட்டு இப்போ வந்து 1,600 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் உள்ள கம்பெனி தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல் இண்டியா. கோல் இண்டியா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 20% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. இவங்களும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, நிஃப்டி 50ல் உள்ள கம்பெனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் இப்போ போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 540 இப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருந்தது. திருப்பி இப்போ பார்த்திங்கன்னா 414 இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கிறாங்க. இது ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆக இதுவும் அதிகமாக டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸு. இவங்களோட செக்டரில் இவங்க தான் லீட்ரு. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துஸ்இண்ட் பேங்க்கு. ப்ரைவேட் பேங்க்கில் இது ஒரு பெரிய பேங்க். இது மற்ற எல்லா பேங்க்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நல்லாவே கொடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு டவுனில் நல்லாவே போயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,700 வரைக்கும் நியர்பை போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 998 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 800 700 வரும்போதெல்லாம் நீங்கள் அதிகமாக பை பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்டாக்ஸை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசி பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 340 வரைக்கும் போயிட்டு இப்போ 245 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. இதுவும் லார்ஜ் கேப் கம்பெனி, ஒரு நிஃப்டி 50ல் உள்ளது இது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த கம்பெனி என்னன்னா கொச்சின் ஷிப்யார்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரைக்கும் ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1300 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ இருக்கிறாங்க. நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 56% வரைக்கும் நல்லாவே டவுனில் போயிடுச்சு. இவங்க வந்து ஷிப்மெண்ட்டில் லீடராக இவங்க தான் இருக்கிறாங்க. டிஃபென்ஸ் செக்டார் எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்தராக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி எந்த ஸ்டாக்ஸு நல்ல பையிங் ரேஞ்சில் வருதோ அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் போனது. இது வந்து பார்த்தீங்கன்னா 185 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபாங்கிற ரேஞ்சுக்கு வந்த ஸ்டாக்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு லாபத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் போயிட்டு இப்போ திருப்பி ஒரு கரெக்ஷனாக கீழே போயிட்டுருக்கு. இது ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை 175 வரைக்கும் போயிட்டு இப்போது 112ங்கிற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் டவுனில் போயிட்டு இது ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து மெட்டல் செக்டாரில் இருக்காங்க. இது ஒரு சைக்கிள் செக்டார். இதுவும் இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 வரைக்கும் போயிட்டு இப்போ 107ங்கிற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 32% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களால புல்லப் ஆகி வர முடியல. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுங்க இதையும். அடுத்தது ஆர்விஎன்எல். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. நியர்பை 650ங்கிற ரேஞ்சுக்கு தொட்டுட்டு இப்போ 420ங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. இது ஆர்டர் ஏகப்பட்டது இவங்கள்ட்டையும் இருக்குது. இருந்தாலும் இன்னும் இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 2023ல் பார்த்தீங்கன்னா வெறும் 165 ரூபா 200 ரூபா பிலோவாக இருந்த ஸ்டாக்ஸு அப்படியே ட்ரிப்பு 3 மடங்கு லாபத்தை கொடுத்துட்டு இப்போ திருப்பி இறங்கிட்டு இருக்கு. ஃபர்தர் ஃபால் வந்தாலும் பயப்படாமல் இதை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸில் இது ஒரு நல்லாவே க்ரோத் கொடுக்கும். அடுத்தது என்னென்னா கேபிஐடி டெக்கு. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 ரூபாங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு இப்போ 1300ங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு எப்போ இன்னும் நல்ல கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.